அனன்ய பக்தியால் அண்ணல் அருள் பெற்ற முருகம்மையார். ஆற்றோரத்து அரச மரத்தடியில் தினம் அமர்ந்திருப்பார் ஒரு சாது. அணுகியவரிடம் பக்தி செய், பரமனருள் செய்வான் என்பார். சந்தேகம் கொண்ட ஒரு சீடன், சுவாமி, பக்தி செய்தால் என்ன கிடைக்கும் என்றார். முக்தி என்று ஒரு வரியில் பதில் சொன்னார் சாது. சாத்திரங்களில் இதற்கு சான்று உண்டா சுவாமி? சாத்திரம் வரை போவானேன், சொல்லே சொல்கிறதே என்றார் சாது. புரியும்படி சொல்ல வேணும் சுவாமி. பக்தி என்ற சொல்லில் ப என்ற எழுத்து மறைந்து மூ என்ற எழுத்து வந்துவிட்டால் பக்தி முக்தியாகி விடுகிறது அல்லவா? பகரம் அழிந்தால் முகரம் வந்துவிடும் என்றார் சுவாமிகள். திரு திருவென்று முழித்தார் சீடர். ஏன் முழிக்கிறாய்? புரியவில்லையா? சரி, பா என்ற எழுத்து 3 நேர்கோடுகளை கொண்டுள்ளதல்லவா? அதனின்று அதில் 3 தன்மைகள் அடங்கியிருப்பதாக ஊகிக்கலாம் அல்லவா? பணம், பதவி, பகட்டு என்ற இந்த 3 தன்மைகள் அகன்றால் பகரம் அழிந்துவிடும். அப்பா முருகா, உனக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறேன், கற்பூரம் ஏற்றுகிறேன். லாட்டரியில் பணம் வர வேண்டுமென்று செய்யும் பக்தி பணத்திற்காக. உனக்கு அபிஷேகம் செய்கிறேன், ஆபரணம் சாத்துகிறேன், தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று செய்யும் பக்தி பதவிக்காக. ஆஹா, அவர் எவ்வளவு பெரிய பக்தர், எத்தனை உற்சவம் செய்கிறார், எத்தனை தர்மம் செய்கிறார் என்று பிறர் புகழ் கேட்பதற்கு செய்யும் பக்தி பகட்டு பக்தி. ஆக, இந்த 3 நிலைகளும் அற்ற நிலையில் எவன் பரமனிடம் பக்தி செய்கிறானோ, எவன் தான் செய்யும் பக்திக்கு பிரதி பிரயோஜனம் எதிர்பார்ப்பதில்லையோ, அவனுடைய இந்த பக்திக்கு பெயர் அனன்ய பக்தி. அனன்ய பக்தி செய்பவன் காலக்கிரமத்தில் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் லயித்து தானும் மதுவாகி முமுட்ச நிலையை அடைகிறான் என்பதுதான் நம் முன்னோர் கண்ட தீர்ப்பு. முமுட்சு என்றாலே முக்தி என்றுதான் பெயர். இப்பொழுது சொல், பகரம் அழிந்தால் முகரம் வருகிறதல்லவா என்று முறுவலித்தார் சுவாமிகள். மேற்கண்ட நிலையில் பக்தி செய்த பல பெரியோரின் சரித்திரங்களை பெரிய புராணம், ஆழ்வார்கள் சரித்திரம், பக்த விஜயம் போன்ற நூல்கள் வழியாக அறிகிறோம். மும்மூர்த்தி சுரூபனான முருகனிடம் பக்தி கொண்ட ஒரு அம்மையாரின் சரித்திரத்தை ஈண்டு பார்ப்போம். சித்திரை மாத வெயில் அனலாய் காய்கிறது. உச்சி நேரம் வருவதற்குள்ளாகவே இப்படி கொதிக்கிறதே என்று தெருவில் நடப்போர் முணுமுணுப்பது நமக்கு கேட்கிறது. காற்றும் அனல் காற்றாய் வீசுகிறது. தெருவில் நடப்போர் அவசர அவசரமாக தம் இலக்கை நோக்கி ஓடுகிறார்கள். தெரு வெறிச்சோடும் நிலைக்கு வந்துவிட்டது. அதோ ஒரு கிழவர் காலில் செருப்போ கையில் குடையோ இல்லாமல் வருகிறார். பாவம், அவர் தத்தளிப்பதிலிருந்தே புரிகிறது அவரையும் வெயிலின் உக்கிரம் பாதிக்கிறது என்பதை. இனி நடக்க முடியாதென்பதை உணர்ந்தார் கிழவர். அங்கொரு வீட்டு திண்ணையில் ஒதுங்குகிறார். மேல் துண்டால் இடத்தை தட்டுகிறார். அப்பா, சண்முகா, கார்த்திகேயா, ஞான பண்டிதா என்று வாய்விட்டு கூப்பிட்டு துண்டை விரித்து படுக்கிறார். அப்பாடா, இந்த வெயிலுக்கு இந்த இடம் கைலாயம் மாதிரி இருக்கு என்று முணுமுணுக்கிறார். சற்று திறந்திருந்த வாயிற்கதவு இடுக்கு மூலம் உள்ளே உள்ளவர் சம்பாஷணை கேட்கிறது. என்னங்கோ, எத்தனை வருடங்களா நம்ம ஊர் முருகனை சுத்தினோம், ஒன்றும் கண் திறக்க மாட்டேங்கிறாரே, வேற எங்காவது வடக்கே க்ஷேத்ராடனம் போவோமா? இது பெண் குரல். சி, அசடு, நாம் இருப்பதே ஒரு பெரிய முருக திருத்தலம்தானே, எத்தனை ஜனங்கள் இங்கு வந்து போகிறார்கள். இந்த தென்னாட்டிலே கோயிலுக்கா பஞ்சம்? தேவாரம் பாடப்பட்ட 274 தலங்களில் காவிரிக்கு வடக்கிலும் தெற்கிலும் சுமார் 190 தலங்கள் நம் நாட்டிலேயே இருக்கும் என்பார்கள். 63 நாயன்மார்களில் 37 பேர் நம் நாட்டில் பிறந்தவர்கள் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய தலத்திலே நாம் வாழ்கிறோம். இங்கில்லாத ஈஸ்வர நிலை வடக்கே வந்து விடுமா என்ன? அது மட்டுமல்ல, நம்ம ஊர் முருகன் மிக்க வரப்பிரசாதி. அல்லும் பகலும் நாம் அவனையே துதிக்கிறோம். அவன் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டான். நம் முன்ஜென்ம வினை காலதாமதமாகிறது. இதையெல்லாம் நினைத்து அலட்டிக் கொள்ளாமல்
இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அவனை வேண்டிக் கொள்வோம். கண்டிப்பாக அவன் அருள் நமக்கு கிட்டும். எப்பொழுதும் போட்ட இடத்தில் தானே தேடணும். இது ஆண் குரல். முருகா, குமரா, தண்டபாணி தெய்வமே, கலியுக வரதா என்று உரக்க குரல் கொடுத்தார் கிழவர். ஏங்க, வாயிலில் யாரோ அடியார் வந்திருக்கிறாப்ல தோணுதே. நல்ல வெயில் வேற, போய் பாருங்க, சீக்கிரம் நானும் ஓடி வரேன் என்கிறாள் அந்த பெண். வாசற்கதவு திறக்கப்படுகிறது. நடுத்தர வயதுள்ள தம்பதிகள் பரபரப்புடன் வெளியில் வருகிறார்கள். நல்ல ஜோடி பொருத்தம். ஆனால் இருவர் முகமும் விசனக்குறியுடன் வாடி இருக்கிறது. திண்ணையில் படுத்திருக்கும் வயோதிக சிவப்பழத்தை பார்த்து ஸ்தம்பிக்கிறார்கள். விபூதி பட்டையும் தூய வெள்ளை ஆடையும் ருத்திராட்சரம் அணிந்த அகண்ட மார்பும் முப்பரி நூலும் சிவந்த மேனியும் தீக்ஷண்ய பார்வையும் வசீகரமான முகப்பொலிவும் அவர் ஒரு பெரிய மகான் என்ற பிரமிப்பை உண்டு பண்ணிற்று. தம்பதிகள் பெரியவரை வணங்கி எழுந்தனர். வெகு வினயமுடன், சுவாமி, நல்ல வெயில் வந்திருக்கீங்க, ஆகாரம் சாப்பிட்டீங்களா, மோர் வேண்டுமா என்றெல்லாம் விசாரிக்கிறார்கள். அவர்களின் அபரிமிதமான உபசரிப்பில் சற்று அயர்ந்து போன கிழவர் அவர்களிட்ட அமுதை உண்டு பசியாரி கூடத்தில் சுவரோரமாக போட்டிருந்த மனை மேல் சௌகரியமாக உட்கார்ந்து தாம்பூலம் தரிக்கலானார். மறுபடியும் வீழ்ந்து வணங்கிய தம்பதிகளை பார்த்து, வீடும் சூழ்நிலையும் நல்ல சௌகரியமான வாழ்க்கைத்தான் என்ற தோற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் உங்கள் இருவரின் முகவாட்டம் ஏதோ ஒரு பெரிய குறையை மனத்தில் இருப்பதாக தெரிகிறது. என்ன குறை? எனக்கு ஜோசியம் கூட தெரியும் என்றார் கிழவர். தனக்கு வலிய அதிர்ஷ்டம் வந்துவிட்டதாக ஒரு உணர்வு அந்த அம்மாளுக்குள் ஏற்பட்டது. குறையை சொல்ல கொண்டவனை முந்திக் கொண்டாள். எங்களுக்கு கல்யாணமாகி நிரம்ப வருடங்கள் ஆகிவிட்டன சுவாமி. எனக்கு அப்புறம் திருமணமானவர்கள் எல்லாம் நிறைய பெற்றுக்கொண்டு சுகமாயிருக்கிறார்கள். இதுவரை எங்களுக்கென்று ஒரு குழந்தை கூட இல்லைங்க. வர வர தெருவில் நடமாட முடிவதில்லை. பார்க்கிறவர்கள் மலடி போகிறாள் என்று என் காதுபட சொல்கிறார்கள். இதை சொல்லும் போது அந்த பெண் தொண்டை கரகரத்து கண்களிலிருந்து 2 சொட்டு ஜலமும் வீழ்ந்தது. முந்தானையால் துடைத்து கொண்டாள். ஆமாம், இந்த முருகன் கிட்ட வேண்டிக் கொள்கிறது தானே என்று நீட்டினார் கிழவர். ஆமாங்க, அவனை வேண்டாத நாள் இல்லைங்க. என்ன வேண்டி என்ன பண்றதுங்க, அவர்தான் கண் திறக்க மாட்டேங்கிறாரே என்று விம்மினாள். உனக்கு ஒரு கதை தெரியுமாமா? மகாபாரத யுத்தம் முடிந்தவுடன் ஜெயித்த பாண்டவர்களும் கிருஷ்ணனும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சகாதேவன், கிருஷ்ணா, உன்னுடைய ஈஸ்வர அனுகிரகம்தான் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. உன் பேரருளும் பக்த பராதீன செயலுமே எங்களை காப்பாற்றியது. உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் என்றான். சகாதேவா, முன்வரை நீ சொல்வது சரிதான். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு மாபெரும் குறை உள்ளதே என்றார் கிருஷ்ணர். உனக்கு குறையா? ஆம், கஷ்டம் வருமுன் அதை தடுப்பதுதானே உதவி. உங்களுக்கு கஷ்டம் வந்து நீங்கள் அனுபவித்த பிறகுதானே நான் உதவ முடிந்தது. ஆதி மூலமே என்று கத்தினான் கஜேந்திரன். நான் சென்று உதவினேன். எப்போது? அவனுடைய 1000 வருட கஷ்டத்திற்கு பின். கிருஷ்ணா, ஆபத்தாந்தவா என்று கத்தினாள் திரௌபதி. நான் உதவிக்கு ஓடினேன். எப்போது? அவள் துன்பம் அடைந்த பிறகுதானே. ஆக என் பக்தர்களுக்கு துன்பம் வருவதை என்னால் முன்கூட்டியே தடுத்து நிறுத்த முடியவில்லையே என்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. இப்போது புரிஞ்சுதாம்மா? உன் முன் வினை முன்னின்று தடுத்தால் முருகன் அதற்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் அது காருண்ய தெய்வம். கையில் வேலை வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வெல்வது வேல், வெறும் ஆயுதமன்று. எல்லாவற்றையும் வெல்லக்கூடியது அறிவு. அதுதான் ஞானம். ஆகவே ஞானமே வேலாகிறது. ஞானத்திற்கு 3 லட்சணம்: ஆழம், அகலம், கூர்மை. இம்மூன்றையும் வடிவத்தில் கொண்டது வேல். சூரபதுவன் ஆணவ மலம் கொண்டவன். தான் தனது என்ற அகங்காரம் அமகாரம் கொண்டவன். அதை வேற்படை என்ற ஞானம் துரத்தி அடித்தது. ஆணவம் அகன்ற சூரன் அமரனாகிவிட்டான். மயிலும் சேவலுமாக முருகனுடன் தங்கிவிட்டான். யாருக்கும் கிடைக்காத பேரு அந்த அசுரனுக்கு கிடைத்து விட்டது. காரணம் ஆணவம் அழிந்ததால். நீங்கள் ஆதர்ஷ தம்பதிகள், முருகனிடம் மாறாத பக்தி உள்ளவர்கள். குழந்தை எனக்கு வேண்டும்
என் சொத்துக்களை அடைய வாரிசு வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு ஞானவானாக, பக்திமானாக, உலகிற்கு நன்மை பயப்பவனாக ஒரு குழந்தை வேண்டுமென்று பிரார்த்தியுங்கள், பகவான் கொடுப்பார். ஆம், மறந்துவிட்டேன், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைதான் பிராப்தம். கார்த்திகை மாதத்தில் செவ்வாய் சஷ்டி தினங்களில் முருகன் கோயிலை வலம் வந்து வணங்குங்கள். முருகன் அடியார்களுக்கு உணவு அளியுங்கள். 3 மாதத்திற்குள் முருகன் அருள் கிட்டும் என்று நீண்ட பிரசங்கமே செய்து கிளம்பிவிட்டார். தம்பதிகள் விதிர்விதித்து போயினர். வந்தது முருகன்தானே? என்ன மடமை! முருகனை முழுமையாக திட்டினேன். அந்த கருணாமூர்த்தி கிழவராக இந்த வெயிலிலே ஓடி வந்து எனக்கு அருளை வாரி கொட்டுகிறது. அது கண் திறக்கவில்லையே என்று ஏங்கினேன். என் கண்ணை திறந்துவிட்டு போகிறது. வடக்கே தல யாத்திரை போகணும் என்று சொன்னேன். நான் இங்கேயே இருக்கேனே என்று சொல்லி போகிறது. முருகா, நீ கண்கண்ட தெய்வமடா. நான் என் தெரியாத்தனத்தால் ஏதேதோ அவதூறு பேசிவிட்டேன். என்னை மன்னிச்சிடு அப்பா, முருகா முருகா என்று கதறி அழுதாள் அந்த அம்மாள். கணவனும் அவள் துக்கத்தில் பங்கு கொண்டான். மறுநாள் காலை அவர்கள் வீட்டு வாசலில் முருகனடியாருக்கு இங்கு உணவு இலவசமாய் கிடைக்கும், யாவரும் வாருங்கள் என்று எழுதிய பலகை தொங்கியது. உன்னைவிட 100 மடங்கு பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டு முருகனை பணிந்தனர். அத்தம்பதிகள் அடியவர்கள் ஆற உண்டு ஆசீர்வதித்து சென்றனர். ஆயிற்று 3 மாதங்கள். அன்னையாக போகிறோம் என்ற உணர்வு அந்த அம்மாளுக்கு ஏற்பட்டது. பிறக்கும் குழந்தை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது தாயின் மனோபாவத்தை ஒட்டிய தன்மையில் குண விசேஷங்களுடன் பிறக்கும் என்பர். அதன்படி தூய பக்தியும் சதா ஈஸ்வர தியானமும் அன்னதானம் போன்ற சத்கர்மாக்கள் செய்யும் மனோபாவமும் கொண்ட அந்த அம்மாளின் கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை பிறக்கும் போதே சத்வமாக பிறந்ததில் வியப்பில்லை. பிறந்த குழந்தையை முருகன் சந்நிதியிலிட்டு நீ கொடுத்த பிச்சை என்று மனங்கசிந்து துதித்தனர். முருகன் அருளால் பிறந்ததால் முருகம்மை என்று பெயரிட்டு சீராட்டி வளர்த்தனர். முருகம்மை மழலை பேசிற்று. முருகா முருகா என்று சொல்லி கைகொட்டி சிரித்தது, தவழ்ந்தது, தளர் நடை பயின்றது, சின்ன பாவாடை கட்டி தெருவில் ஓடி விளையாடிற்று. பேச்சு வந்த நாள் முதல் முருகா முருகா என்று சதா பேச்சுக்கொரு தரம் முருகனை கூப்பிட்டது. முருகம்மை வளர்ந்து விட்டாள். பாவாடை தாவணி அணிந்தாள். முன்னைவிட அதிக நேரம் அவள் வாய் முருக சப்தத்தை எடுப்பிற்று. இப்போதெல்லாம் தெருவில் ஓடி விளையாடுவதில்லை. அவள் செயலில் நிதானமும் முருகனிடம் பக்தியும் மேலோங்கி நின்றன. பக்தி பிரவச்சனங்களை கேட்பதும், பக்தி நூல்களை படிப்பதும், கோவிலை சுற்றுவதும், சதா முருகநாம ஸ்மரணை பண்ணுவதும் அவள் வாழ்க்கை நியதிகளாயின. முருகன் நாமாவை நாவில் நிறுத்துவோரின் தன்மை நாளடைவில் முருகனை உணர்ச்சியில் கொண்டவராகி உலகில் உள்ள பொருள்களிலும் சகல ஜீவராசிகளிலும் சமத்துவத்தை காண வாய்ப்படைந்து உலகமெல்லாம் ஒன்றான கருணையாய் நிற்கும் அன்புமயமான பூரணத்துடன் கலந்து நிற்பர். முதலில் நிற்பது முருகநாமம். அதை சொல்ல சொல்ல நாய் இனிக்கிறது, மனது இனிக்கிறது, உடலில் பரவசம் உண்டாகிறது. முடிவில் இருப்பது பூரணமான கடவுள் நிலை. அதில் இணைய உடலில் உறையும் ஜீவனே இனிப்படுகிறது, ஆத்மா ஆனந்தப்படுகிறது. நடுவில் நிற்பது உணர்ச்சியில் கூடும் அன்பு. அகில உலகமும் அன்பிற்கு அடிபணிகிறது. எல்லாம் நாம், நாமே எல்லாம் என்ற நிலையில் நம்மின் ஒவ்வொரு அங்கமும் நம்மில் உறையும் அருவமான ஒவ்வொரு சக்திகளையும் புலகாங்கிதம் கொள்ளச் செய்கிறது. முடிவில் முருகா என்ற 3 எழுத்துச் சொல் ஜீவ தத்துவத்தின் பரிமாணத்தை மேற்சொன்ன 3 நிலையிலும் முற்று பெறச் செய்யும் ஒரு அற்புத மந்திரமாகிறது. இதை பெற்றவர்கள் மகா பாக்கியவான்கள் ஆகிறார்கள். முருகம்மை முற்பிறவியில் செய்த தவமோ அவள் பெற்றோர் செய்த தவ பயனோ முருகன் நாமா அவள் நாவை விட்டு அகல மறுத்தன. எப்பொருளிலும் எச்செயலிலும் அவள் முருகனை காண தவறுவதில்லை. முருகன் நாமாவை முன்னிறுத்தி சொல்லாமல் எந்த செயலிலும் அவள் இறங்குவதில்லை. அதை பின்னிறுத்தி சொல்லாமல் எந்த வாக்கியத்தையும் சொல்லையும் சொல்வதும் இல்லை. முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் உணர்ச்சியை என்று எனக்கு தரப்போகிறாய் என்று அங்கலாய்க்கிறார் அருணகிரியார். அதை சுலபமாய் பெற்றுவிட்டாள் முருகம்மை. அடுத்த கட்டமான
உருகும் உணர்ச்சியிலும் தேர்ச்சி அடைந்து விட்டாள். இந்த உணர்வுடன் அவள் செய்யும் காரியங்கள், சொல்லும் சொல் எல்லாமே அருந்தவமாக மாறி நின்றன. என்னங்க, நம்ம முருகம்மைக்கு வயது ஏறிண்டே போறதே, நல்ல பையனா பார்த்து கையிலே பிடித்து கொடுக்க வேண்டாமா? இப்படி சும்மாவே இருக்கீங்களே என்று கூற ஆரம்பித்தாள் தாய். தகப்பனும் கல்யாண முயற்சியில் இறங்கினார். ஆனால் பெண் கல்யாண விஷயத்தில் ஆர்வம் காட்டாதது அவர்கள் மனத்தை கலக்கியது. இந்த வயதிலேயே இப்படி இருக்கிறாளே என்று கவலைப்பட்டார்கள். அடிமேல் அடி வைத்து அம்மியும் நகர்ந்தது. முருகம்மையும் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டாள். தனஞ்சயன் என்ற பையன் நல்ல குணமுள்ளவன், தெய்வ நம்பிக்கை கொண்டவன், நல்ல குலத்தில் வந்தவன், எல்லா விதத்திலும் நம் முருகம்மைக்கு ஏற்றவன் என்று துணிந்து அந்த வரனையே நிச்சயம் செய்தனர். நல்ல முகூர்த்தத்தில் தனஞ்சயன் முருகம்மை கைப்பிடித்து இருவரும் கணவன் மனைவியானார்கள். மாலையும் கழுத்துமாக அப்புது தம்பதிகள் அந்த ஊர் முருகன் கோவிலுக்கு சுற்றத்தாருடன் சென்றனர். முருகம்மை குழந்தை பருவத்தில் தவழ்ந்த பிரகாரங்கள், சிறு வயதில் தாய் தந்தையருடன் தளிர்நடை நடந்து சுற்றி சுற்றி வந்த பிரகாரங்கள், ஓடியாடி விளையாடும் பருவத்தில் மற்ற குழந்தைகளுடன் ஓடி ஓடி சுற்றிய பிரகாரங்கள், பருவம் அடைந்த பிறகு பதவிசாய் பக்தியுடன் சுற்றி வந்த பிரகாரங்கள், தற்பொழுது புது மனப்பொலிவுடன் கணவனுடன் புது ஆடை சலசலக்க நாணி கோணி சுற்றி வருவதை பார்த்து புன்னகை பூத்து வரவேற்பது போல் பறந்து விரிந்து கிடந்தன. கோயிலின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் சன்னதியும் அதில் உறையும் அர்ச்சாவதார மூர்த்தியும் பலகாலம் தான் பார்த்து தரிசித்து பழக்கமடைந்தமையால் ஒவ்வொரு இடத்திலும் சன்னதியிலும் நின்று நிதானித்து நான் போய் வருகிறேன் முருகா என்று உற்றார் உறவினர்களிடம் சொல்லிக் கொள்வது போல் மனதிற்குள் அவைகளிடம் விடை கொண்டாள். பிரதான கருவறையின் முகப்பிற்கு வந்து சேர்ந்த தம்பதிகள் இருவரும் சேர்ந்து அங்கு உறையும் கந்தப்பெருமானை வீழ்ந்து சேவித்தனர், கரம் குவித்தனர். முருகம்மையின் கண்களிலிருந்து கண்ணீர் பொல பொலவென்று பொழிந்தது. அன்று முருகன் விபூதி அலங்காரத்தில் பூரித்து நின்றிருந்தான். இத்தனை வருடங்களாக எவ்வளவு வகை அலங்காரங்களை பார்த்திருக்கிறாள்! எவ்வளவு நாட்கள் அபிஷேக சமயத்தில் மணிக்கணக்காக அவன் சன்னதியில் உட்கார்ந்திருக்கிறாள்! இவ்வளவு நாட்கள் பார்த்ததை விட இன்று பார்க்கும் அலங்காரம் மனதை கொள்ளை கொள்வதாக இருந்தது. என் கல்யாணத்தை காண நீயும் சிங்காரித்துக் கொண்டாயா முருகா? ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனை நாட்கள் நான் உன் அபிஷேகம் முடிந்து விடுமோ, உன் தீபாராதனை முடிந்து விடுமோ என்று பதட்டத்துடன் ஓடி வரும் போதெல்லாம் எனக்காகவே காத்திருப்பது போல் அவை ஏதோ காரணங்களால் நிதானமாக நடக்கும்படி அமைத்து எனக்கு அருள் புரிவாயே. புன்னகை பூத்து பூரித்து பூரித்து போவாயே. இன்று உன்னை விட்டு பிரியவே மனம் வராது போல் இருக்கிறதே. அப்படி என்னை பார்த்து புன்முறுவல் காட்டாதே. வேறு பக்கமாவது உன் முகத்தை திருப்பிக்கொள். ஏனென்றால் இன்றிரவு நான் என் கணவனுடன் அவர் ஊருக்கு பயணமாக வேண்டும். உன்னை பிரிந்து விடுவோமோ என்று பயந்துதான் கல்யாணம் வேண்டாம் என்று மண்டாடினேன். அவர்கள் கேட்கவில்லையே, நீ பெண்தானே என்று கேட்கிறார்கள். முருகா, ஏன் என்னை பெண்ணாய் படைத்தாய்? சொல்லு முருகா, நான் எப்படி உன்னை இனி பார்க்க முடியும்? நீயாவது என்னுடன் வருவாயோ? எப்படி வருவாய்? இங்குதான் ஸ்திரமாக உட்கார்ந்து விட்டாயே. சொல்லு முருகா, சொல்ல மாட்டாயா? பேச மாட்டாயா? நீ ஏதும் சொல்லாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்றெல்லாம் மனதிற்குள் எம்பெருமானுடன் பேசிக்கொண்டிருந்த முருகம்மை தன்னை மறந்து, தன் சூழ்நிலை மறந்து, தான் கணவனுடன் அவன் சுற்றத்தாரின் மத்தியில் உள்ளோம் என்பதையும் மறந்து, சொல்லு முருகா, சொல்லு முருகா, சொல்லு முருகா என்று உரக்க கூவி விம்மி வெடித்து போனாள். கட்டுக்கடங்காத கண்ணீருடன் விம்மும் பெண்ணை தாயடைக்க அப்படியே தாயின் தோளில் துவண்டு மூர்ச்சித்து போனாள். எல்லோரும் பதட்டம் அடைந்தனர். கோவில் அர்ச்சகர் அபிஷேக தீர்த்தத்துடன் ஓடி வந்து முகத்தில் தீர்த்தத்தை தெளித்து மூர்ச்சை தெளிவித்தார். டான் டான் என்று கோவில் பெரிய மணி ஒலித்தது. உச்சிக்கால பூஜை நடந்து தீபாராதனையும் முடிந்தது. முருகனின் அருப்பிரசாத விபூதியும் மற்ற தேங்காய், பழம், புஷ்பம் முதலியானவற்றை தட்டில் வைத்து ஆசிர்வதித்து தம்பதிகளிடம் நீட்டினார் அர்ச்சகர். அம்மா குழந்தை, இன்று நீ ஊருக்கு போகிறாயே, இந்தா இது நம்மூர் முருகன் படம்.
நேற்றுதான் அச்சாகி வந்தது. முதன் முதலாய் உனக்குத்தான் கொடுக்கிறேன். நீ இத்தனை நாள் அவனை ஆராதித்ததற்கு அந்த கருணாமூர்த்தி உன்னுடன் கூடவே வருகிறேன் என்று கிளம்பிவிட்டான் பார்த்தாயா? இதற்கு கண்ணாடி சட்டம் போட்டு வைத்து உன் புகுந்த வீட்டில் ஆராதிக்க சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்று கூறி முருகனின் படத்தை முருகம்மையிடம் கொடுத்தார். உடம்பிலுள்ள அத்தனை மயிர்கால்களும் குத்திட்டு நிற்க, உடம்பு புல்லரிக்க, மனம் இனிக்க, புலகாங்கிதம் அடைந்த முருகம்மை முருகன் பதில் சொல்லிவிட்டான், தன்னுடன் வருகிறான் என்ற எக்களிப்பில் மறுபடியும் சூழ்நிலையை மறந்து முருகா முருகா என்று வாய்விட்டு கத்திவிட்டாள். தனஞ்சயன் தனக்கு ரூபவதியான மனைவி மட்டும் கிடைக்கவில்லை, நல்ல பக்திமானான பெண்ணாகவும் அமைந்து விட்டாள் என்று பெருமிதம் கொண்டான். அதே சமயம் பக்தி வந்தால் இப்படி கத்தி மூர்ச்சித்து கூட போவார்களா? பக்திக்கு அவ்வளவு சக்தியா என்று அதிசயித்து போனான். புகுந்த வீட்டில் முருகம்மை சுதாரித்து கொண்டு விட்டாள். வீட்டு வேலைகளையெல்லாம் தானே செய்ய பழகி கொண்டு விட்டாள். அங்கு தனக்கு ஒரு தனி பொறுப்பு உள்ளது என்று உணர்ந்து அதன்படி நடக்கலானாள். கணவன் குறிப்பறிந்து அவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்தாள். குடும்பத்திலுள்ள பெரியோரை சந்தோஷப்படுத்தினாள். பிறந்த ஊர் முருகன் முருகம்மையின் பூஜையறையில் பட ரூபமாக ஒளிவீற்றிருந்தான். காலையில் அவனுக்கு பூஜையும் நெய்வேத்தியமும், மாலையில் மங்கள வழிபாடும் குறைவில்லாமல் நடந்தன. எதை செய்தாலும் முருகா என்னும் சப்தத்தை எழுப்பும் பழக்கமுடையவளாதலால் அதன்படியே வீட்டை வளைய வரும்போதும் காரியங்கள் செய்யும் போதும் முருகா முருகா என்று வாய்விட்டு சப்தமாகவே கூறுவாள். குழந்தைகள் முதல் பெரியோர்கள் ஈராக யாரை பார்த்தாலும் முருகா என்ற அடைமொழியை சேர்த்தே பேசுவாள். அடக்கமும் பக்தியும் அமைதியான போக்கும் தன் வேலையுண்டு தானுண்டு என்ற நிலையும் அவளை அந்த கிராமத்து மற்ற சம வயது பெண்களுடன் சரளமாக பழகுவதிலிருந்து ஒதுக்கியே வைத்தது. சதா வம்பிற்காகவே வீடு வீடாகச் சொல்லும் அக்கிராம பெண்கள் தனஞ்சயன் வீட்டிற்கும் அடிக்கடி வந்து முருகம்மையுடன் பேச்சு கொடுப்பார்கள். இப்படி வம்பிலேயே காலத்தை வீணாக்குகிறார்களே என்று கழிவிறக்கம் கொள்ளும் முருகம்மை அவர்கள் வந்ததும் தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வாள். சில சமயம் இப்படி நம் நேரத்தை வீணாக்கலாமா, முருகனை பஜிக்கவே முழு நேரம் கிடைக்கவில்லையே என்றும் கூறுவாள். ஏண்டி கோமதி, இந்த வெளியூர் பெண் என்ன இவ்வளவு ராங்கிக்காரியா இருக்கா? பேசினால் என்ன முத்தா உதிர்ந்து போகும், எப்பொழுது போனாலும் நம்மளை தட்டி கழிக்கிறா, நாமெல்லாம் நேரத்தை வீணாக்குகிறோம், அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாளே, இவ என்ன பெரிய முருக பக்தை என்ற நினைப்பா? என்னவோ புதுசானா பேர் வச்சு கூப்பிடுகிறாள். கல்யாணி முருகாவாம், கமலா முருகாவாம், ஈஸ்வரி முருகாவாம், நீ கூட கோமதி முருகா ஆகிவிட்டார் போலிருக்கிறதே என்று விஷமமாய் கோமதி என்ற அரட்டை பெண்ணின் வாயை கிண்டினர் மற்ற பெண்கள். தனஞ்சயன் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் முருகன் என்ற பெயர் கொண்ட வாலிபன் வசித்திருந்தான். பெயருக்கேற்றபடி அழகனாகவும் கம்பீரமாகவும் இருப்பான். தெய்வ பக்தி உள்ளவன், அடக்கமானவனும் கூட. பிற பெண்களை சகோதரியாகவே கருதுபவன். கிராமத்தில் வம்பில் வீண் பொழுது கழிக்கும் பெண்களை அவனுக்கு பிடிக்காது. நேரடியாகவே அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுவான். அவனை மணக்க கிராம பெண்கள் பலரும் ஆர்வம் காட்டி ஏமாற்றமடைந்தனர். அதில் மிக்க ஏமாற்றமடைந்த கோமதிக்கு மேற்படி விஷம பேச்சு வேப்பங்காயாக கசந்தது. அவளின் ஏமாற்றம் ஆத்திரமாக பரிணமித்தது. எப்படியும் அவனுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டுமென்ற அவா அவளை உலுக்கி எடுத்தது. நான் ஏன் கோமதி முருகாவாக வேண்டும்? அந்த முருகன் என்ன மன்மதனா? நான் தான் அவனை நினைத்து ஏங்குகிறேனா? புதிதாக வந்தவள் அவனை பிடிக்கத்தான் முருகா முருகா என்று கூப்பாடு போடுகிறாள். அவள் சிவப்பாயிருக்கா, அழகாயிருக்கா, அவளை பார்த்து அவனும் பல்லை இழிக்கிறான். அன்று கூட நம்மையெல்லாம் அரட்டைகள் என்றும் அந்த அம்மையார் எப்படி பதவிசா இருக்கா, அடக்கமா இருக்கா, அப்படி இருக்க பழகுங்களேன் என்று சொன்னானே, சும்மாவா சொன்னான்? எல்லாம் காரணத்தோடுதான் என்று தன் ஆத்திரத்தை வார்த்தைகளாய் கொட்டினாள். மற்ற பெண்களுக்கு ஏதோ உண்மை புலப்பட்டது போல் தோன்றிற்று. தங்கள் தங்கள் மனோபாவப்படி அந்த கூற்றுக்கு கண் காது வைத்து ஒரு உருவமாக்கினார்கள். அந்த உருவத்தை மனதில் கொண்டு பகடையாடினர். தெருக்கோடியிலும் கோயில் பிரகாரத்திலும் குளக்கரையிலும் மாந்தோப்பிலும் மற்றும் பல வீட்டு திண்ணையிலும் இந்த வம்பு பளிச்சிட ஆரம்பித்தது. முருகன் என்ற வாலிபனை பிடிக்காத சிலரும்
தனஞ்சயனின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொண்ட பலரும் இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லாமல் பங்கு கொண்டனர். இலைமறைவு காய்மறைவு ஆக இருந்த வம்பு தனஞ்சயன் காதில் படும்படி வலுவடைந்தது. ஏன், சில விஷமிகள் நேரடியாகவே அவனை கிண்டினர். என்ன தனஞ்சயா, இந்த தரிகெட்ட பசங்களெல்லாம் என்னென்னவோ உன் மனைவியையும் அந்த முருகப்பயலையும் சேர்த்து அவதூறு கிளப்புறாங்களே. நான் அதெல்லாம் இருக்காது, அந்த பெண் நல்லவள், அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தும் எல்லா பயல்களும் அடிச்சு அடிச்சுனா சொல்றானுங்க. என்னவோ நீ எனக்கு வேண்டப்பட்டவன்னு சொல்ற, இதை முளையிலேயே கிள்ளி விடுவதுதான் நல்லது என்று விஷ விதைகளை தூவினார் ஒருவர். மனைவியை பற்றி பெருமை கொண்டிருந்த தனஞ்சயன் மனதில் நஞ்சு கலக்கத் தொடங்கியது. உள்மனம் அதை நம்ப மறுத்தது. சந்தேக பேய் கொண்ட அகங்கார மனம் அப்படியும் இருக்குமோ என்று பயப்பட வைத்தது. அடிக்கடி அவள் முருகா என்று உரக்க சத்தமிட்டு கூப்பிடும் போதெல்லாம் இதுவரை பக்தியினால் செய்கிறாள் என்பதாக எண்ணி அதை சகஜமாய் எடுத்து கொண்டவரை சந்தேக பேய் உசுப்பி எழுப்பி, இது அவள் செய்யும் வஞ்சகம், உனக்கு செய்யும் துரோகம் என்றது. இனி நீ முருகா என்று உரக்க கூவக்கூடாது தெரியுமா என்று கர்ஜித்த கணவனை ஆச்சரியத்துடன் நோக்கினாள் முருகம்மை. ஏனென்று புரியாமல் தவித்தாள். வீட்டின் உள்ளேயே அடைந்து கிடந்த முருகம்மைக்கு வெளியில் நடக்கும் அபவாத பேயோட்டத்தை தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. ஒரு சில நாட்களுக்குள் இந்த கட்டுப்பாடு பன்மடங்காக பெருகிற்று. எப்பொழுதும் இன்முகம் காட்டும் கணவன் எரிந்து விழும் காரணம் புரியாமல் தவித்தாள் அந்த பேதை. அன்று நல்ல வெயில் நேரம். வேலை முடிந்து அதிக பசியுடனும் களைப்புடனும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவனை குளக்கரையில் மடக்கி அவதூறை பன்மடங்காக பெருக்கி தாங்களே நேரில் பார்த்ததாக பொய்யுரைத்து அவன் அவமான உணர்ச்சியை தட்டி எழுப்பி எக்காலமிட்டனர் சில விஷமிகள். அவமானத்தால் மனம் குன்றி போனான் அந்த உத்தமன். எப்படியாவது இதற்கு ஒரு முடிவு இன்றே கட்டிவிடுகிறேன் என்று கருவிக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தார். தாம் வைத்த நெருப்பு நன்றாக பற்றி கொண்டது என்று கொடூர திருப்தியுடன் வீடு சென்றனர் விஷமிகள். வீட்டில் காலடி வைத்த தனஞ்சயனை முருகா என் அப்பனே என்ற மனைவியின் கூப்பாடு மூர்க்கத்தனமான வெறியை ஊற்றிற்று. உன்னை முருகா முருகா என்று கத்தக்கூடாதென்று எத்தனை தரம் சொல்லியிருக்கிறேன். அதை சட்டை செய்யாமல் கத்திக்கொண்டே இருக்காயா? இனி இதை நிறுத்தப் போறாயா இல்லையா என்று கன்னத்தில் பளீர் பளீர் என்று அறைந்தான். விக்கித்து போன முருகம்மை, இல்லை முருகா, இனி கத்தவில்லை முருகா, எதுக்கு முருகா இவ்வளவு கோபம், சொல்லுங்க முருகா என்று தன் சுபாவப்படி கேட்டு விம்மினாள். மறுபடியும் முருகா என்றா சொல்கிறாய்? எனக்கு ஊரில் தலை காட்ட முடியாமல் செய்துவிட்டாயே பாவி சண்டாளி, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று வெறியால் உந்தப்பட்டு இறை வானத்தில் செருகிறிந்த அரிவாளை எடுத்து அவனை தடுக்க வந்த முருகம்மையின் வலது கையில் வேகமாக வெட்ட கை துண்டாகி தொங்கிற்று. ரத்தம் பிரவாகமாக பீச்சி அடித்தது. வலியில் துடிதுடித்து போன முருகம்மை, முருகா குமரா, இது என்னடா சோதனை, என்னை காக்க நீ ஓடி வரமாட்டாயா? அப்பனே, எனக்கு வலி தாங்கவில்லையே, என்னமோ செய்கிறதே, முருகா முருகா முரு என்ற வார்த்தையை முடிக்க முடியாமல் துவண்டு தடாலென்று பூமியில் சாய்ந்தாள். வெறியடங்காத தனஞ்சயன் அவள் கையிலிருந்து வழிந்தோடும் இரத்தப் பெருக்கை பார்த்து பிரமை பிடித்தவனாக கையிலுள்ள அரிவாளை விட்டெறிந்து விட்டு வெளியில் ஓடினான். எங்கு ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். படத்தினுள் தன் சக்தியை அடக்கிக் கொண்டிருந்த கருணா சமுத்திரமான முருகப்பெருமான் அதிர்ந்து எழுந்தான். வலியால் துடிதுடிக்கும் தன் பக்தையை பார்த்து பரபரத்து ஓடி பக்கலில் நின்றான். ஒருகால் முருகாவினும் உத்தமர் முன் ஓடோடி வரும் கருணாகர வேலன் தொங்கும் முன்கையை பக்குவமாக ஒட்டி தன் திருக்கரத்தால் மெதுவாக ஒட்டப்பட்ட இடத்தை வருடிக் கொடுத்தான். வெட்டப்பட்ட கை மூடி நின்றது. எம்பெருமான் ஸ்பர்ச தீட்சை பெற்ற பக்தையின் வலி பஞ்சன பறந்தது. தூக்கத்திலிருந்து எழுபவள் போல் எழுந்தாள். முருகா என்று மும்முறை கூவிய அம்மையின் முன் மயில் மேல் இருபாலுரு தேவியர் சூழ்ந்தருள இளஞாயிறு கோடி எழுந்ததென அந்த கிருபாகர மூர்த்தி ஜகஜோதியாய் காட்சி தந்து அருளினான். ஆனந்தத்தின் எல்லையை கடந்த முருகம்மை அந்த ஆனந்த மூர்த்தியின் முன் வீழ்ந்து தொழுது விம்மி விதிர்த்து சொல்வதறியாமல் கை தலைமேல் குவித்து, அப்பனே முருகா, ஆனந்த முருகா, கந்தனே முருகா, காருண்ய முருகா என்று பலவாறாக துதிக்க, அம்மையே, நின் அனன்ய பக்திக்கு மெச்சினோம். இனி நம் உலகை அடைந்து நம் இரு தேவியருக்கு
மலர் பறித்து மாலை சூட்டும் பணிப்பெண்ணாவாய் என்று அருளினான். ஹே காருண்யமூர்த்தே, அன்று திருமுருகாற்றுப்படை பாடின நக்கீரன் முன் சென்று உடனே உதவினாய். இன்று இந்த ஏழைக்கு அருள்கிறாய். என் கணவனுக்கும் இத்தகைய நல்வாழ்வை அளித்தருள வேண்டுகிறேன் என்று இறைஞ்சினாள். நின் ஆசை அவ்வாறெனில் அவ்வாறே ஆகுக என்று அருளிச் செய்து மறைந்தார் மறைகளால் காண முடியாத பரம்பொருள். உண்மையை அறிந்த தனஞ்சயன் தன் செயலுக்கு மிக வருந்தி முருகவேளை வேண்டினான். அண்ணல் அருள் பெற்ற இந்த ஆதர்ச தம்பதிகள் கந்தன் கழலடிகள் சார்ந்து முருகவேளுக்கும் தேவியர்க்கும் பணிபுரியும் தொண்டை மேற்கொண்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.